ஹாய் சார், குட் மார்னிங் சார். வந்து மிஸ்டர் கிருபானந்தன், இவர் வந்து கேலக்ஸி பவர் சொல்யூஷனுங்கிற கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் வந்து பேட்டரிஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நுங்கம்பாக்கத்தில் இருக்க அவங்க ஆஃபீஸு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. சார் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர் வீட்டு கேட்டிருந்தப்போ சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தார். அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக எனக்கும் கிடச்சி நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவுஸ் பஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 2-3 எங்கள் அசோசியேட்டட் ரிலேட்டட் விஷயமா இவரை வந்து நாங்கள் பார்க்குறோம். அவருடைய அந்த ஃபியூச்சர் ப்ரெசன்டேஷனில் நல்ல டீட்டெயில்டாக சில விஷயங்கள் சொல்கிறவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ரெஃபரன்ஸ் அவருக்கு எதனா கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தராரு. அந்த டைமில் நம்ம ஹவுஸ் பஸ் மிஸ்டர் ராஜாராம் தான் ஞாபகத்து வராரு. ஏன்னா அவருடைய ஃபியூச்சர் ப்ரெசன்டேஷன் இன்னும் மைண்டில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரா பண்ணுறேன். மீட் பண்ணுறாங்க. கொட்டேஷன் எடுப்பில் பார்த்தீங்கன்னா கொட்டேஷனில் அங்கேயே அடிச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து அங்கேயே ஆஃப் பண்ணிடுறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவல் போகிறாரு கன்ஸ்ட்ரக்ஷன். அவர் கரெக்டாக ஒரு டைமிங்கை செட் பண்ணுறாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு டைமிங்கை செட் பண்ணுறாரு. அந்த கொட்டேஷன் அவருக்கு பாஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு டைமிங்கை கொடுத்துட்றாரு. என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப இருக்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறாரு. ப்ரைஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். நான் இன்னொரு ஆள்கிட்ட கூட கேட்கல, நான் அவரே கோத்ரூ பண்ண சொல்லிட்டேன். ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் அந்த டைமிங் பிரகாரம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளை வச்சு குயிக்காக முடிச்சு கொடுத்தாரு. வெரி ஹாப்பி. மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் வெரி ஹாப்பி. தே ஆர் கிவிங் எ டெஸ்டிமோனியல். ஸோ அதை வந்து நான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ரியலி அப்ரிஷியேட் சார். தேங்க்யூ சார். கிரேட் ஒர்க். ரியலி வெரி ஹாப்பி அபவுட் மை ஃப்ரெண்ட், மை ஹார்ட். அது சொல்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஃபரல், அடுத்தது ஒரு ரெஃபரல் அவரை ரெஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு என்கொயரி வருது. வந்தவொடனே எனக்கு ஹிட் ஆகுது ஹவுஸ் பஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் நின்றுட்டார். உடனே என்ன பண்ணுறேன், 2வது ரெஃபரல் வந்தவொடனே உடனே அவர்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி கீழே வந்து கார் பார்க்கிங்க மேலே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம ராஜாராமன் சார்கிட்ட நம்ம வந்து அப்டேட் பண்ணுற விஷயத்த இமீடியட்டாக வராரு. சைட் விசிட் பண்ணுறாரு. சைட் விசிட் பண்ணி கஸ்டமருடைய நீட் என்ன, அவங்களுடைய இது என்னன்றதை கிளியராக கேட்டுறாரு. கேட்டுட்டு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாரு. ஆனால் எடுத்து ஒரு அற்புதமான ஒரு அவுட்புட்டை போட்டு நீட்டாக கொடுக்குறாரு. அந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். ப்ரைஸ் வைஸ் நெகோசியேஷனே இல்லை. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் பெட்டராகவே அவர் தரதுனால அந்த இடத்துலையும் காம்படிஷனில் உடனே கோத்ரூ பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டாங்க. ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் வெல்ஃபேர் அசோசியேஷன் எக்ஸ் பிரசிடென்ட் சிவமூர்த்தி சொன்னார். இவருடைய இந்த இது வந்து கண்டினியூஸாக தொடரணும். தாராளமாக நம்பி இவர்கிட்ட நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். யாரை வேணால் ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், ஆன் டைம். அந்த டைமில் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதுவும் இல்லை, நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஆன் டைம் அவர் பண்ணிடுறாரு. ஸோ நல்ல ப்ரொஃபஷனல் பீப்புளை வச்சு குவாலிட்டியாக பண்ணித்தராரு. ஐ எம் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு ஹவுஸ் பஸ் அண்ட் மிஸ்டர் ராஜாராமன். Thanks.